அரசு மருத்துவமனையில் பணியாற்றக்கூடிய இந்த பெண்ணும் இந்த அசம்பாவித சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இவங்க அவங்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்கன்னு கைது பண்ணியிருக்காங்க. இப்படி தொடர்ந்து பெண்கள் ஒரு பக்கம், ஷாஹின், இந்த பிரியங்கா சோப்ரா இவர்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் எல்லாருமே படித்த ஒரு டாக்டர்ஸ் ஒரு பக்கம், இப்படி இந்த கிரைம் நடக்கிறதுக்கு மூளையாக செயல்படுற எல்லாருமே படித்தவர்களாக இருக்காங்க, பெண்களாக இருக்காங்க. அதை தாண்டி இந்த ஜெய்ஷ் இ முகமது அமைப்பு இந்த திட்டங்களை எல்லாம் செய்வதற்காக 20 லட்சம் ரூபாய் சமீபத்தில் ஹவாலா மூலமாக இந்த பணத்தை கொடுத்துருக்காங்க. இந்த அடில் டாக்டர்ஸ் இவங்க கிட்டலாம் கொடுத்துருக்காங்க. 20 லட்சம் ரூபாய் சமீபத்தில் வந்திருக்கு ரீசெண்டாக. அதுக்கு முன்னாடி எவ்வளவு பணங்கள் வந்துச்சு போச்சு அப்படின்ற தகவல்கள் எல்லாம் விசாரணையில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த சம்பவத்தில் பாகிஸ்தானுக்கு தொடர்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஆரம்பத்தில் சொன்னேன் 100% இதற்கு தொடர்பு இருக்கும் அப்படின்னு. அதை ஊர்ஜிதப்படுத்தும் வகையில் நமக்கு ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆபரேஷன் சிந்தூர் அதை நடக்கும் தருவாயில் ஒரு வீடியோ ஒன்று பப்ளிஷ் ஆச்சு. அதை வெளிப்படுத்தினது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானின் பிரபலமான ஒரு பத்திரிகையாளர் சாவேஸ் சௌத்ரி அப்படின்ற ஆளு தான். அவர் என்ன வீடியோ வெளியிட்டு இருந்தார் அப்படின்னா, நம்ம ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல் நடத்தும் போது மசூத் அசார், அதாவது ஜெய்ஷ் இ முகமது அமைப்பினுடைய நிறுவனர், அவருடைய குடும்ப உறவினர்கள் எல்லாமே தாக்குதலில் உள்ளாக்கப்பட்டு எல்லாருமே இறந்துட்டாங்க.